வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கராச்சியில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பாக இன்று நடைபெற்ற வன்முறையில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக வரும் செய்திகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. தூதரகம் அருகே திரண்டிருந்த புரோகாமெனி ஆதரவாளர்கள் மீது அமெரிக்க வீரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூடு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. கராச்சியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் உயர் பாதுகாப்பு மண்டலத்தில் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் சம்பவ இடத்திலேயே 12 பேர் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். அவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்கப்படுகிறது. தூதரகத்தின் முன் போராட்டக்காரர்கள் திரண்டதை அடுத்து பாதுகாப்பு வீரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் தற்போது பதற்றம் நிலவுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர ரீதியிலான பதற்றம் உருவாக வாய்ப்புள்ளது. அமெரிக்க தூதரகத்தை சுற்றி தற்போது கூடுதல் வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் திடீரென துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்டதாகவும் மக்கள் சிதறி ஓடியதாகவும் அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர். விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. உயிரிழப்புகளுக்கு நீதி கேட்டு ஆங்காங்கே போராட்டங்கள் வெடித்துள்ளன. பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நகரின் முக்கிய சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கராச்சியில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர துணை ராணுவப் படையினர் அழைக்கப்பட்டுள்ளனர். நகரின் முக்கிய பகுதிகளில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இணைய சேவைகள் சில பகுதிகளில் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டதா என விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. போராட்டக்காரர்கள் நுழைவாயிலை சேதப்படுத்த முயன்றதாக ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். இந்த துயரமான நிகழ்வு குறித்து உலக நாடுகளின் தலைவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அமைதி காக்குமாறு பொதுமக்களுக்கு அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது. கராச்சியிலுள்ள அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் நாளை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் ஐநா சபையில் எழுப்பப்பட வாய்ப்புள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான உறவில் இந்த சம்பவம் ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நிலவி வரும் பதற்றம் மேலும் அதிகரிக்கும் என சர்வதேச ஆய்வாளர்கள் அஞ்சுகின்றனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்ட போதிலும் போராட்டக்காரர்கள் பின்வாங்கவில்லை. நகரின் சில பகுதிகளில் நிலைமை இன்னும் கட்டுக்குள் வரவில்லை. பாதுகாப்பு வீரர்கள் தற்காப்பிற்காகவே துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தூதரக வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. ஆனால் இது ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதல் என போராட்டக்காரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. சம்பவ இடத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தான் உயர்மட்ட குழுவினர் தூதரக அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். காயமடைந்தவர்கள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. காயமடைந்தவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கண்காணிப்பு பணிகள் 24 மணி நேரமும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கராச்சியின் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு சோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அனைத்து வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் கூடுதல் பாதுகாப்பு வழங்க பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்கள் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது. இந்த துயரமான நிகழ்வின் பின்னணியில் உள்ள உண்மைகளை கண்டறிய ஒரு சுதந்திரமான விசாரணை குழுவை அமைக்க பல தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விசாரணை அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது செய்தி அலைவரிசையோடு இணைந்திருங்கள். கராச்சியில் இருந்து எமது செய்தியாளர் குழுவுடன் இது இன்றைய சிறப்பு செய்தி அறிக்கை. விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.